சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, நீ விரும்பியபடி நீ நினைத்த வாழ்க்கை தான் அமையும். ஆனால் கொஞ்சம் தாமதம் ஆகும். உன் வாழ்க்கையில் பல சாதனைகள் படைப்பாய். உனக்கு நல்லது நடக்கும். உனக்கான நல்ல காலம் வந்துவிட்டது. உன் மனம் கவலைகள் தீரும். உன் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமான விசேஷங்கள் நடக்கும். பிள்ளையே, உன்னை பார்க்க உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வந்துவிட்டேன். உன் வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன். உன் சாயப்பா தினமும் எதிர்பார்த்து காத்திருக்கிறாய். இன்று என் கோரிக்கை நிறைவேறிவிடுமோ என்று தினமும் உன் சிந்தனை எல்லாம் உன் விருப்பத்தின் மீது தான் இருக்கிறது. பிள்ளையே, உன் மனம் இதனால் கவலையுடன் இருப்பதை நான் கண்டேன். ஏக்கமும் கவலையும் தான் உன் முகத்தில் காண்கிறேன். உன் சந்தோஷமாக நீ இருக்கவில்லை என்று நீ வருத்தப்படுகிறாய். உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவேன். இன்னும் சில நாட்களில் உன் கோரிக்கையை நிறைவேற்றி தந்துவிடுவேன். உன் சாயப்பா. நான் சொல்வது கண்டிப்பாக நடக்கும். நான் உன் அருகே தான் இருக்கிறேன். என்னை காண வேண்டும் நினைக்கிறாய். நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்குள் தான் இருக்கிறேன். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் பிரச்சனைகளை நினைத்து கொண்டிருக்கிறாய். உன் மனதில் அமைதி வேண்டும். பிள்ளையே, எதையும் எதிர்பாராமல் இரு. அப்போது தான் பல அதிசயங்கள் நடக்கும். எதிர்பார்த்து எதிர்பார்த்து தான் ஏமாற்றம் அடைகிறாய். உன் சாயப்பாவை நம்பியிரு. எல்லாம் உனக்கு கிடைக்கும். மனம் தளராதே. நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என் செயலில் தான் நடக்கிறது. எல்லாம் உன் நன்மைக்கே. பிள்ளையே, பல நாட்கள் பட்ட கஷ்டங்கள் தீரும். உனக்கு வேண்டிய உதவி உனக்கு கிடைக்கும். அந்த உதவியை ஏற்றுக்கொள். யார் மூலமாக கூட அந்த உதவி கிடைக்கும். அதை நான் தான் நிகழ்த்துவேன். அந்த உதவியை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. ஏற்றுக்கொள். பிள்ளையே, நீ கஷ்டப்பட்ட காலம் முடிய போகிறது. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாய் என்று உன் சாயப்பாவுக்கு தெரியும். பிள்ளையே, நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது அது உனக்கே கெடுதலாக முடிந்து விடுகிறது. நீ சொல்லும் அறிவுரையை தவறாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால் யாருக்கும் நீ எந்த உபதேசமும் செய்ய வேண்டாம். அது உனக்கே கெடுதலாக முடிகிறது. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும். நீ மற்றவர்களுக்கு எதிராக நல்ல வாழ்க்கையை வாழப் போகிறாய். என் மீது நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது. கஷ்டத்தில் இருக்கும்போது யாரும் உனக்கு உதவவில்லை என்று வருத்தப்படாதே. பிள்ளை, கஷ்டத்தில் இருப்பவர்களுக்குத்தான் கடவுள் துணை உண்டு. நீ புண்ணியம் செய்ததால் தான் உனக்கு உன் சாயப்பா கிடைத்திருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் நீ என்னிடம் கேட்ட மிக முக்கியமான கோரிக்கை நிறைவேறப் போகிறது. சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும். உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பிள்ளையே, இந்த கஷ்டத்தை நினைத்து கொண்டு புலம்பாதே. உன் மனதில் இதனால் நிம்மதி இல்லாமல் நீ இருக்கிறாய். எப்படி சமாளிப்பேன் என்று தெரியாமல் நீ தவிப்பது தெரியும் உன் சாயப்பாவுக்கு. அத்தனையும் சரி செய்யத்தான் வந்திருக்கிறேன்.
இனி உன் வாழ்வில் துன்பங்கள் நெருங்க விட மாட்டேன். பிள்ளையே, போதும், நீ அழுதது எல்லாம் போதும். ஏன் எதற்காக இப்படி இருக்கிறாய்? அழுவதால் எதுவும் மாறாது. இன்னும் தான் உன் மனம் பாரம் உண்டாகும். தைரியமாக கடந்து வர பழகிக்கொள். கவலைப்படாதே. நீ விரும்பிய போல உன் வாழ்க்கை மாறப்போகிறது. இனியும் இதை நினைத்து அழுவாதே. உனக்கு உதவி கிடைக்கும். அதை நான் செய்வேன். உன் வாழ்வில் மிக பெரிய நல்ல மாற்றம் உண்டாகும். அதை நீயே தெரிந்து கொள்வாய். உன் சாயப்பா சொல்வது எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும். எப்படி உன்னை கைவிடுவேன்? என் மீது எவ்வளவு நம்பிக்கை, அளவில்லா பக்தி வைத்திருக்கிறாய். நீ என் தங்க பிள்ளை. உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது சாயப்பா கடமை. அதை நான் செய்வேன். சில நேரங்களில் என் கண் பார்வையிலிருந்து விலகி செல்கிறாய். மாயையில் சிக்கிக் கொள்கிறாய். யாராவது எதை சொன்னாலும் நம்பி விடுகிறாய். சில நாட்களாக உன் சாயப்பாவை நினைப்பதை மறைந்துவிட்டாய். ஆனாலும் நான் விடமாட்டேன். உன்னை மாய வலையிலிருந்து மீட்டெடுப்பது சாயப்பாவுடைய கடமை. நீ என் தங்க பிள்ளை. உன்னை சீரும் சிறப்பமாக வாழ வைப்பது சாயப்பா கடமை. உன் மகிழ்ச்சியை என் கண்ணில் பார்ப்பேன். இனி நல்லதே நடக்கும். பிள்ளையே, என்றும் நல்லது நினை. எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?